சமைக்கணும், ஆனால் ஏதாவது ஈஸியாக சமைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கவும் முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்திரிக்காய் தயிர் குழம்பு. கத்திரிக்காவை கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டிலே அரைச்ச நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது மாதிரி கத்திரிக்காவை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே 20 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தவாவில் இந்த கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சிடலாம். நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். கடுகு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமே கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் இந்த தாளிப்பை வந்து தயிரில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே தயிரில் வந்து நான் உப்பு சேர்த்து தான் வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரை பண்ண இந்த கத்திரிக்காவை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடிங்க. நீங்கள் மஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். See you.